நாமக்கல் அருகே போலி தங்க நாணயங்கள் கொடுத்து 20 லட்சம் ரூபாய் மோசடி செய்த இருவரை காவலர்கள் கைது செய்தனர். நாமக்கல் மாவட்டம் நாமகிரிப்பேட்டையை சேர்ந்த பத்மாவதி என்பவர் துணிக்கடை ஒன்றில் வேலை பார்த்து வந்தார். அதே கடையில் பணியாற்றி வந்த சேட்டு என்பவர் தனது நண்பர் 65 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க நாணயங்களை 45 லட்சம் ரூபாய்க்கு விற்க உள்ளதாக பத்மாவதியிடம் கூறியுள்ளார். மேலும் பத்மாவதிக்கு நம்பிக்கை ஏற்படும் வகையில் 2 நாணயங்கள் கொடுத்துள்ளார். அந்த நாணயங்களை பரிசோதித்து பார்த்தபோது அது தங்கம்தான் என உறுதி செய்த பத்மாவதி சேட்டு மற்றும் அவரது நண்பர்களான ஜாவித் மற்றும் ராஜேஷிடம் முன்பணமாக 20 லட்சம் ரூபாய் கொடுத்துள்ளார். அதன் பிறகு அவர்கள் கொடுத்த தங்க நாணயங்களை பரிசோதித்து பார்த்தபோது அவை போலி என்பது தெரிய வந்தது. இதுகுறித்து நாமகிரிப்பேட்டை போலீசில் பத்மாவதி புகார் செய்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து சேட்டு, முகமது, ஜாவித் ஆகிய 3 பேரையும் கைது செய்தனர். தலைமறைவான ராஜேஷை போலீசார் தேடி வருகின்றனர்.